وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஃபர்லாயினான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இறை இல்லத்தில் ஒன்றுகளும் இருக்கக்கூடிய என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் உங்களுடைய பெற்றோர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற இனிய பிரார்த்தனையோடு அல்லாஹுன தூதரும் எவ்வாறான காரியங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றார்களோ அவ்வாறான காரியங்களை முடியுமான அளவு தனது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அல்லாஹுன தூதரும் எவ்வாறான காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்துள்ளார்களோ தடுத்துள்ளார்களோ அவ்வாறான காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் நல்லுபதேசம் கூறிக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக நாவினை பேணி நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்போம் என்ற தலைப்பினூடாக அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனிலிருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை வழிமுறையான சுன்னாவிலிருந்தும் ஒரு சில விடயங்களை பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதனை படைத்து மனிதனை சிறந்தவனாக படைத்து இந்த உலகத்தில் சிறந்தவனாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் எண்ணில் அடங்காத அருட்கொடைகளை செய்திருக்கின்றான். அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஒன்றுதான் மனிதனுடைய நாவும். இந்த நாவை பொறுத்தவரை இன்று நானும் நீங்களும் இன்று அல்லாஹுக்கு விருப்பமில்லாத முறையில் அல்லாஹ் தடை செய்த அடிப்படையில் இந்த நாவை நானும் நீங்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தோழர்களை, இஸ்லாம் இந்த நாவை எப்படி பயன்படுத்துமாறு சொல்லி தருகின்றது? இஸ்லாம் இந்த நாவை எப்படி இந்த கட்டுப்படுத்துமாறு சொல்லி தருகின்றது என்று பார்த்தால், அல்லாஹுடைய திருமறையில் சூரத்துல் அஹ்ஸாபின் 70வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு வாழக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் அழைக்கின்றான். தோழர்களை, ஈமான் கொண்டு வாழக்கூடிய அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நம்பி இணை வைக்காத ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட ஈமான்தாரர்களை அழைத்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான பேச்சுக்களை பேசுங்கள். அல்லாஹ் எப்படி பேசுகின்றான்? இந்த உலகத்திலே ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளை இந்த உலகத்தில் நீங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் நீங்கள் குடும்பங்களோடு சமூகங்களோடு உறவுகளோடு பேசுகின்ற பொழுது நீங்கள் நீதமான பேச்சுக்களை பேசுங்கள், நேர்மையான பேச்சுக்களை பேசுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தை தொடராக சொல்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் நீங்கள் அழகான பேச்சுக்களை பேசினால், நீங்கள் நீதமான பேச்சுக்களை பேசினால், இறைவன் விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசினால், யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும்,
அமலக்கும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாக அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். தோழர்களை, இரண்டு விடயங்களை சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் குடும்பங்களோடு உறவாடுகின்ற பொழுது, நண்பர்களோடு உறவாடுகின்ற பொழுது, பிற மனிதர்களோடு உறவாடுகின்ற பொழுது நீங்கள் நல்ல வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை, இறைவன் விரும்பக்கூடிய வார்த்தைகளை பேசினால் உங்களுடைய காரியங்கள் இருக்கின்றதே, இந்த காரியங்களை அல்லாஹ் சீராக்குவதாகும். உங்களுடைய பாவங்கள், சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதாகவும் அல்லாஹ்வுடைய திருமறையிலேயே சொல்லி காட்டுகின்றான். தோழர்களை, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பேசுகின்ற பொழுது அழகான வார்த்தைகளை பேச வேண்டும். குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், இந்த உலகத்தில் பேசுகின்ற பொழுது அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும், சூரா பனி இஸ்ராயில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இந்த உலகத்தில் அல்லாஹ் நபியை அழைக்கின்றான், அல்லாஹ்வின் தூதரை அழைக்கின்றான், அழைத்து சொல்கின்றான், வகுல்லி இபாதி, நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான்? நபியை அழைத்து, இந்த உலகத்தில் என்னை நம்பி வாழக்கூடிய, எனக்கு கட்டுப்படக்கூடிய, எனக்கு அடிபணக்கூடிய, இந்த உலகத்தில் என்னை ஏற்று வாழக்கூடிய என்னுடைய அடியார்கள் இருக்கின்றார்களே, இந்த அடியார்களுக்கு சொல்லுங்கள், இந்த அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய அஹ்சன், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில், அவர்கள் இந்த உலகத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் அழகானதை பேசட்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அழகானதை பேசட்டும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக சொல்கின்றான். அந்த வசனத்தை தொடராக சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்தில் ஏன் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில், பிற மனிதர்களுக்கு மத்தியில் ஏன் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று தெரியுமா? இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், இந்த உலகத்தில் நீங்கள் அழகான வார்த்தைகளை பேசாவிட்டால், அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை பேசாவிட்டால், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசாவிட்டால், இன்ன ஷைத்தான யன்ஸகு பைனஹும், ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். தோழர்களை, இன்று சமூகத்திலே பார்க்கலாமே, இன்று குடும்பங்களிலே பார்க்கலாமே, இன்று அதிகமான குடும்பங்களில் பிரச்சனை, சமூகங்களில் பிரச்சனை, உறவுகளுக்கு மத்தியில் பிரச்சனை. இந்த காரணங்களை தேடி பார்க்கின்ற பொழுது பேசக்கூடிய இந்த வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காரணம், பிரச்சனைகளுக்கான இந்த காரணம் மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் பேசுவதில் அழகானதை பேசுங்கள், நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள், நீதமான வார்த்தைகளை பேசுங்கள். அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் அழகான வார்த்தைகளை, நீதமான வார்த்தைகளை, அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை இந்த உலகத்தில் நீங்கள் பேசாவிட்டால், உங்களுக்கு மத்தியில், சகோதரர்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில் ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். தோழர்களை, கண்ணியமான ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான செய்தியூடாக சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியிருக்கின்றார்களோ, ஃபல்யகுல் கைரன், அவர்கள் பேசினால் நல்லதை பேசட்டும். இந்த உலகத்தில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் நல்ல வார்த்தையை பேசட்டும் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் இந்த உலகத்தில் நல்ல வார்த்தைகளை பேச முடியாவிட்டால் அவுலியஸ்முத், அவர்கள் வாய் மூடி மௌனிகளாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான ஈமானிய உறவுகளை, இன்று நானும் நீங்களும் இன்று குடும்பங்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் பேசுகின்றோம். எப்படியான வார்த்தைகள் என்று எடுத்து பாருங்கள். சிலருடைய வாயை துறந்தால் காது பொத்த வேண்டும் என்று இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஆபாசமான பேச்சுக்கள், அசிங்கமான பேச்சுக்கள், அல்லாஹ் விரும்பாத
விரும்பாத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்த பேச்சுக்களை இன்று அதிகமான வாலிபர்களும் இளைஞர்களும் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நீங்கள் பேசினால் அழகானதை பேசுங்கள், நீதமான வார்த்தைகளை பேசுங்கள், நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, நீங்கள் அழகான வார்த்தைகளை பேச முடியாவிட்டால், நல்ல வார்த்தைகளை பேச முடியாவிட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனிகளாக இருங்கள், பேச தேவையில்லை என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான செய்தியினூடாக எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்தார்கள். கண்ணியமான ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு நேரம் பிரயாணம் போகின்றார்கள். பிரயாணம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள். ஃபகுல்து யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலுனில் ஜன்னா வ யுபாஇதுனி அனின் நார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். அந்த செயலை நான் செய்தால் நான் சுவர்க்கம் செல்ல வேண்டும் யா ரசூலுல்லாஹ். மறுபுறம் நான் நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் யா ரசூலா என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீர் பெரிய ஒரு விடயத்தை கேட்டுவிட்டீர்கள் முஆதே, பெரிய ஒரு காரியத்தை, ஒரு அம்சத்தை, ஒரு செயலை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் இறைவன் கடமையாக்கிய கடமைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவதாக ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்ததாக தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இந்த அடிப்படையான கடமைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், முஆதே, அல அதுல்லுக அலா அபுவாபில் கைர், உனக்கு நலவுகளின் வாயிலை சொல்லித் தரட்டுமாம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உமக்கு நலவுகளின் வாயிலை சொல்லித் தரட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ், நலவுகளின் வாயிலை சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு பிடியுங்கள், சுன்னத்தான நோன்புகளை பிடியுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். தண்ணீர் நெருப்பை எப்படி அணைக்குமோ அதே போன்று உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய குற்றங்களை இந்த சதகாக்கள், தான தர்மங்கள் அழித்துவிடும் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இது நீண்ட ஹதீஸ் தோழர்களை சுருக்கமாக சொல்கின்றேன். திரும்ப கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாவை பிடித்து சொன்னார்கள், குஃப அலைக ஹாதா, நாளை மறுமையில் இந்த நாவு உனக்கு எதிராக வருவதிலிருந்து பாதுகாத்துக்கொள் என்ற செய்தியை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகின்ற இந்த பேச்சுக்களினால் குற்றம் பிடிக்கப்படுவோமா யா ரசூலுல்லாஹ்? எப்படியான கேள்வி என்று பாருங்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் குடும்பங்களோடு பேசுகின்றோம், உறவுகளோடு பேசுகின்றோம், சமூகங்களோடு பேசுகின்றோம். இந்த பேசக்கூடிய இந்த பேச்சுக்களினால் நாளை மறுமையில் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், முஆதே, நாளை மறுமையில் மனிதனை முகம் குப்புற நரகத்தில் தள்ளுவதில் நாவை விட வேறொன்று இருக்குதா என்ற கேள்வியை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தில் மனிதன் பேசக்கூடிய பேச்சினால் நரகம் செல்லுவான் என்ற செய்தியை இந்த ஹதீஸினூடாக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் தோழர்களை. ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய சம்பவத்தையும் சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம்தான். ஒரு வணக்கசாலியான ஒரு அடியான், இன்னொரு அடியான், பாவம் செய்யக்கூடிய அடியான். இவன் பாவம் செய்து கொண்டிருக்கின்றான். வழக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த அடியான் இவனை நன்மையின் பக்கம் அழைக்கின்றான். இந்த அடியான் இவனை ஏசுகின்றான். பாவம் செய்யக்கூடிய அடியான் நன்மை செய்யக்கூடிய அந்த மனிதனை பார்த்து ஏசி விடுகின்றான். உன்னை பார்க்கவா என்னை அனுப்பி நான் உண்ட வேலையை பார்த்து கொண்டு போ என்று இப்படி ஏசுகின்ற பொழுது வணக்கசாலியான அந்த அடியான் என்ன சொல்கின்றான் தெரியுமா? அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கின்றார்.
இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்கின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு நேரத்தில் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள். சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாளை மறுமையில் இந்த 2 மனிதரையும் அல்லாஹ் அனுப்பி, இந்த சாலிஹான நல்லடியான் இருக்கின்றான் அல்லவா, இவனத்தை அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று அந்த அதிகாரத்தை யார் உனக்கு தந்தது என்று கேட்டுவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த சாலிஹான நல்லடியானை அல்லாஹ் நரகத்திற்கு போடுகின்றான், இந்த மனிதனை அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானின் சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தை அவனை நரகத்தில் தள்ளியது என்று சொன்னால், இன்று நானும் நீங்களும் எப்படியெல்லாம் மனிதர்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் இன்று தூற்றிக் கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் மனிதனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர்களை, இன்று நானும் நீங்களும் ஷிர்க்குடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இணை வைத்தில் வந்துவிடக்கூடாது, ஷிர்க் வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த ஏரியாவில் எத்தனையோ பள்ளிவாசல் இருந்த போதிலும் இன்று இந்த இடத்திற்கு நாம் எதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்றோம்? எதற்காக? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மார்க்க உபதேசங்களை கேட்க வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும், பித்அத் இல்லாத, ஷிர்க் இல்லாத, மூட நம்பிக்கைகள் இல்லாத, நபிகளார் சொல்லாத விடயங்களை நாங்கள் கேட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த பள்ளியை நாடி நானும் நீங்கள் வந்திருக்கின்றோம். தோழர்களை, இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாவினுடைய விடயத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய கொள்கைவாதிகளுக்கு மத்தியில், இன்று ஏகத்துவாதிகளுக்கு மத்தியில் நாவை கட்டுப்படுத்த முடியாமல் இன்று நாவினாலே நரகத்தை தேடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஏராளமான மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். தோழர்களை, இன்று ஒரு பாவத்தை செய்துவிட்டால், ஒரு குற்றத்தை செய்துவிட்டால், சாதாரண செயலை செய்துவிட்டால் இன்று முனாஃபிக், நயவஞ்சகன், காஃபிர் என்ற ஃபத்வாக்களை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான ஈமானியவர்களை, இதெல்லாம் யார் எமக்கு சொல்லி தந்தது? இதெல்லாம் யார் எமக்கு கற்றுத்தந்தது? இன்று சர்வசாதாரணமாக இன்று மனிதனை தூஷித்துக் கொண்டிருக்கின்றோம், மனிதனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், இன்று அதிகமான பட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு அதிகாரம் தந்தது யார்? தோழர்களை, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான ஈமானிய உறவுகளை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அருமையான ஒரு கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்தத்ரூன மல் கீபா, கீபத் என்றால் என்னவென்று தெரியுமா? கீபத் என்றால் என்னவென்று தெரியுமா என்று கேட்டதற்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிமை அறிவார்கள், எங்களுக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், திக்ரு அஹாக பிமா யக்ரஹ், உன்னுடைய சகோதரன் விரும்பாத ஒன்றை, அவன் வெறுக்கின்ற ஒன்றை அவனை பற்றி பேசுவதன் புறம் என்று சொன்னார்கள். இன்று நானும் நீங்களும் ஒரு மனிதனுடைய குறைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன சொல்கின்றோம்? அவன் செய்து கொண்டுதானே இருக்கின்றான், அவன் அப்படித்தானே வாழ்கின்றான், அதைத்தானே நாம் சொல்கின்றோம் என்று இன்று நியாயம் கற்பிக்கின்றோமே, இன்று நாம் சரிகாண்கின்றோமே. இந்த விடயத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உன்னுடைய சகோதரன் விரும்பாத ஒன்றை, அவன் வெறுக்கின்ற ஒன்றை அவனை பற்றி பேசுவதுதான் புறம் என்று சொன்னார்களே. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இட்டு கட்டி பேசவில்லை யா ரசூலுல்லாஹ், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயலை, ஒரு காரியத்தை சொன்னாலுமா புறமாகும் என்று கேட்டார்கள். எப்படியான கேள்வி! நாம் அவன் செய்யக்கூடிய செயலை, அவன் செய்யக்கூடிய காரியத்தை நாம் சொன்னாலும் புறமாகுமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதுதான் புறம். அவன் சொல்லக்கூடிய, அவன் செய்யக்கூடிய செயலை பற்றி நீ பேசினால்தான் புறம். அவன் சொல்லாத விடயத்தை பேசினால் நீ அவன் மீது அவதூறு சொல்லிவிட்டாய் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். கண்ணியமான ஈமானியவர்களே, இன்று நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? அவன் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அப்படித்தானே செய்கின்றான், அந்த குடும்பம் அப்படித்தானே இருக்கின்றது, இதைத்தானே நாம் பிற மனிதர்களுக்கு மத்தியில், சமூகங்களுக்கு மத்தியில் இன்று ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சோசியல் மீடியாக்களே பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நியாயம் சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தி பாருங்கள் தோழர்களை. கண்ணியமான ஈமானியவர்களை, நானும் நீங்களும் மனிதர்கள். உதாரணமாக
ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் நீங்களே தொட்டு கேள்வி கேட்டு பாருங்கள். நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய செயற்பாடு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? நான் எப்படியெல்லாம் அல்லாஹுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எப்படியெல்லாம் இறைவனுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது? என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று ஒவ்வொரு மனிதனும் நீங்கள் உங்களை சிந்தித்து கொண்டால் அடுத்தவனை சிந்திப்பதற்கு நேரம் இருக்காது தோழர்களை. அடுத்தவனுடைய குறையை தேடுவதற்கு நேரம் இருக்காது. அடுத்தவனுடைய குற்றங்களை தேடுவதற்கு நேரம் இருக்காது. முதலாவதாக தானும் தன்னுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் தோழர்களை. இன்று நானும் நீங்களும் தன்னிடத்தில் ஏராளமான குறைகளை வைத்துக்கொண்டு, தன்னிடத்தில் அசிங்கமான கேவலமான காரியங்களை வைத்துக்கொண்டு இன்று அடுத்தவனுடைய குறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அடுத்தவனை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தவனை மட்டம் தட்டி கொண்டிருக்கின்றோம். அடுத்தவனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தோழர்களை, நாம் மாற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்று நரகத்தை தேடிக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக நானும் நீங்களும் இருந்துவிடக்கூடாது. ஷிர்கிலே, பிதஅத்திலே நாம் கவனமாக இருப்பது போன்று இந்த விடயத்திலும் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் எம்முடைய மறுமை வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும் என்ற செய்தியை நானும் நீங்களும் ஆழமாக புரிந்து கொண்டு இதற்கு பிறகாவது நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடும்பங்களோடு, சமூகங்களோடு, உறவுகளோடு, நண்பர்களோடு பேசக்கூடிய அந்த பேச்சுக்களில் அழகான வார்த்தைகளை, நீதமான வார்த்தைகளை, அல்லாஹுக்கு விரும்பக்கூடிய வார்த்தைகளை நானும் நீங்களும் உபயோகித்து அவர்களுடனாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதும் அவருடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சஹர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சில நபித்தோழர்கள் கேட்டார்கள், ஐயுல் முஸ்லிமீன் அஃலல், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சில நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்டார்கள். நபித்தோழர்கள் ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் எதற்காக கேட்பார்கள்? நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து ஒரு கேள்வி கேட்பதாக இருந்தால் எதற்காக கேட்பார்கள்? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நல்லவனாக வாழ வேண்டும். என்னிடத்தில் குறைகள் வருகின்ற பொழுதோ, என்னிடத்தில் தவறுகள் வருகின்ற பொழுதோ அதை நான் திருத்தி கொண்டு வாழ வேண்டும். இந்த கேள்வி எதற்காக சஹாபாக்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், நானும் முஸ்லிம்களில் சிறந்தவனாக ஆக வேண்டும். நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்களே அந்த பட்டியலில் நானும் வர வேண்டும் என்ற நோக்கோடு சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேள்விகளை கேட்பார்கள் தோழர்களை. அப்படி ஒரு நேரம் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்ட பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமில் சிறந்தவர் இவர்தான் என்று அடையாளப்படுத்தவில்லை. அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னார் என்று தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? அல் முஸ்லிமு, முஸ்லிம் என்றால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. யாருடைய நாவினாலும் யாருடைய கரத்தினாலும் பிற மனிதர்கள் பாதிக்கப்படாமல் நிம்மதி அடைகின்றார்களோ, பிற முஸ்லிம்கள், பிற சகோதரர்கள் பாதிக்கப்படாமல் நிம்மதியாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான முஸ்லிம் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானியவர்களே, இந்த ஹதீஸை என்னோடும் உங்களோடும் ஒப்பிட்டு பாருங்கள். என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால் பிற மனிதர்கள் நிம்மதியாக வாழ்கிறார் என்று சொன்னால் நான் உண்மையான முஸ்லிம். என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால் பக்கத்து வீட்டுக்காரர் நிம்மதியாக இல்லை, மனைவி நிம்மதியாக இல்லை, பிள்ளைகள் நிம்மதியாக இல்லை, சகோதரர்கள் நிம்மதியாக இல்லை, ஏனைய அண்டை வீட்டார்கள் நிம்மதியாக இல்லை, ஏனைய குடும்பவர்கள் நிம்மதியாக இல்லை என்று சொன்னால் நானும் நீங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியாது தோழர்களே, இருக்க முடியாது. வெறுமனே பெயர்களை சூட்டிக்கொள்ளலாம், வெறுமனே தாடிகள் வைத்துக் கொள்ளலாம், தொப்பிகளை அணிந்து கொள்ளலாம், நான் இஸ்லாம் என்று சொல்லிக்கொள்ளலாம், நான் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இஸ்லாமிய பார்வையில், அல்லாஹின் பார்வையில் அவன் முஸ்லீமாக ஆக முடியாது. எதுவரைக்கும் தெரியுமா? அவனுடைய நாவினாலும் அவனுடைய கரத்தினாலும் பிற மனிதர்கள்
நிம்மதியாக வாழாதவரை அவன் உண்மையான முஸ்லிமாக முடியாது. கண்ணியமான ஈமானிய உறவுகளை இறுதியாக ஒரு விடயத்தை கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கின்ற பொழுது நபி தோழர்களை பார்த்து கேட்டார்கள், வங்குரோத்துக்காரன் யார் என்றால் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யாரிடத்தில் சொத்துக்கள் இல்லையோ, யாரிடத்தில் தீனார்கள் இல்லையோ, யாரிடத்தில் பொருளாதாரங்கள் இல்லையோ, இவர்கள்தான் யா ரசூலுல்லாஹ் நஷ்டவாளி, இவர்கள்தான் யா ரசூலுல்லாஹ் வங்குரோத்துக்காரன் என்ற செய்தியை அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நஷ்டவாளி என்றால் யார் தெரியுமா? வங்குரோத்துக்காரன் என்றால் யார் தெரியுமா? நாளை மறுமையில் பெரும் மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவான் தோழர்களை. நாளை மறுமையில் பெரும் திரளான நன்மைகளை கொண்டு வருவான். அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு முலம் மட்டும்தான் இருக்கும், சில தூரம் மட்டும்தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சில மனிதர்கள் ஓடோடி வருவார்கள். கது சத்தமஹாதா வகத ஹதபஹாதா, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை அடித்து விட்டான். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அநியாயமாக இந்த அடியான் எனக்கு அடித்து இருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த அடியான் எனக்கு அதிகமாக ஏசி இருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த அடியான் எனக்கு, இந்த மனிதன் என்ன செய்திருக்கின்றான், என்னுடைய மானத்தை போக்கி இருக்கின்றான். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இந்த அடியானுடைய சொத்துக்களை சூறையாடி இருக்கின்றான், என்னை அசிங்கப்படுத்தியிருக்கின்றான் என்று சொன்ன பொழுது இவன் இந்த உலகத்திலே நன்மைகளை குமித்து கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு சென்றானே, அந்த மனிதத்தில் உள்ள நன்மைகளை பிடுங்கி அல்லாஹ் இவனுக்கு கொடுப்பான். சுபஹானல்லாஹ். சிந்தனை செய்து பாருங்கள் தோழர்களை. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் எதற்காக தொழுகின்றோம், எதற்காக நோன்புகளை பிடிக்கின்றோம்? இன்று இறைவனுக்கு மாற்றமாக எத்தனையோ சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் அல்லாஹை பயந்தே 5 நேரம் தொழுகைக்காக ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக? அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹுடைய கருணையை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை இழந்துவிடக் கூடாது என்ற நோக்கம் தானே தோழர்களை. நாளை மறுமையில் எங்களுடைய நன்மைகள் எல்லாம், நாம் செய்த நன்மைகள் எல்லாம் பிறர்கள் பங்கிட்டுக் கொள்வார்கள். அந்த மனிதர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் யாரை கேவலப்படுத்தினோமோ, யாரை அசிங்கப்படுத்தினோமோ, யாருடைய உள்ளத்தை நாம் துன்புறுத்தினோமோ, யாரை இந்த உலகத்தில் அசிங்கமாக கேவலமாக இன்று சோசியல் மீடியாவிலே பதிவிட்டோமோ, அந்த மனிதர்கள் நாளை மறுமையிலே வருவார்கள். உங்களுடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மனிதர்கள் உங்களுடைய நன்மைகளை பறித்து செல்வார்கள் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானியவர்களை, இதைவிட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள் தோழர்களை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படி அவனுடைய நன்மைகள் எல்லாம் பங்கு வைத்து கொடுத்த பொழுது இவ்விடத்தில் நன்மைகள் இருக்காது, சொர்க்கம் செல்வதற்கு இவ்விடத்தில் நன்மைகள் இருக்காது. சுபஹானல்லாஹ். இதனால் இவன் இறுதியாக நரகம் செல்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானியவர்களை, இந்த மனிதன் தான் நஷ்டவாளி, இந்த மனிதன் தான் வங்குரோத்துக்காரன் என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானியவர்களை, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் மனிதனுடைய மானத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று ஃபேஸ்புக்கை திறக்க முடியவில்லை, வாட்ஸ்அப்பை திறக்க முடியவில்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுமம் இன்று கழுவி ஊற்றி கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். இவர்களெல்லாம் மறுமையை மறந்து விட்டார்களோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கும், இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை மறந்து விட்டார்களா என்று எண்ணும் அளவுக்கு இன்று அசிங்கமான முறையில் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பெயர் தாங்கியில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான ஈமானியவர்களை, அவன் ஓட்டு கேட்கின்றான், அவன் நாளை வெல்லுவான் அல்லது தோப்பான் தோழர்களை. இதற்காக வேண்டி உங்களுடைய மறுமை வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய அந்த ஆகிராவுடைய அந்த வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். சொர்க்கத்தை இழந்து விடாதீர்கள் தோழர்களை. இன்று ஒவ்வொரு
நான் எந்த கட்சிக்கும் சார்பானவராக நான் பேசவில்லை. இன்று ஒரு அமைச்சருடைய போட்டோவை எடுத்து அவனை அசிங்கமான முறையில் வர்ணித்து அல்லது அவனுக்கு பக்கத்தில் ஒரு லேடியை போட்டு இப்படியெல்லாம் கேவலமாக வர்ணிக்கக்கூடிய சமூகமாகத்தான் இன்று சில சமூகம், இன்று சில இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் செய்த உள்ளங்களை தவிர நல்ல மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இன்று அரசியல் மோகம் பிடித்தவர்கள் இப்படியான கேவலமான செயலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான ஈமானியர்களை, நானும் நீங்களும் மாற வேண்டும் தோழர்களை. எங்களுடைய இலக்கு இதுவல்ல. நானும் நீங்களும் எங்களுடைய காலங்கள் செல்ல செல்ல, எங்களுடைய வயதுகள் செல்ல செல்ல நாம் மறுமையை முன்னோக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வயதுகள் செல்ல செல்ல நாம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இதற்காக வேண்டி நான் எதனை தயார் செய்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன்? இதற்காக என்னுடைய கட்டி சாதனை என்ன? இதற்காக வேண்டி என்னுடைய தயார் நிலை என்ன? அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கின்றான். நாளை மறுமை வாழ்வுக்காக நீங்கள் இதனை தயார் செய்து இருக்கின்றீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், கண்ணியமான ஈமானியர்களே, ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு சகோதரனும் கேட்டு பாருங்கள். இன்று என்னுடைய இறுதி நாளாக இருந்தால், இன்று என்னுடைய ஜனாசாவாக இருந்தால், இன்று நான் அசர் தொழுகைக்கு பிறகு அல்லது மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லது இஷாக்கு பிறகு அல்லது இரவிலே படுக்கும் பொழுது இன்று என்னுடைய ஜனாசாவாக இருந்தால், என்னுடைய மண்ணறைக்கு நான் சேகரித்தது என்ன? சிந்தனை செய்து பாருங்கள் தோழர்களை. ஒவ்வொரு மனிதனும் இந்த சிந்தனையை ஒவ்வொரு நாளும் கேட்போமாக இருந்தால், இன்று அடுத்தவனை கேவலப்படுத்த மாட்டோம், அடுத்தவனுடைய குறைகளை தேட மாட்டோம், அடுத்தவனை மட்டம் தட்ட மாட்டோம். இன்று சோசியல் மீடியாவில் அடுத்தவனுடைய மானத்தை போக்க மாட்டோம் தோழர்களை. இன்று துறக்க முடியவில்லை. அரசியல் காலம் என்பதனால் இன்று ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் துறக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? இந்த கேவலமான செயல்கள் ஊடாக. கண்ணியமான ஈமானியர்களை, மாறுங்கள் தோழர்களை, மாற வேண்டும். இன்று இளம் வயது மரணங்கள் அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்ணால் கண்டும் கூட, அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டும் கூட நானும் நீங்களும் இன்னும் பாடம் படிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி அந்த ஜனாசாவை பார்த்து, இப்பொழுதுதான் இவன் என்னோடு பேசிவிட்டு போனான், நேற்று கண்டேன், நேற்று கோல் பேசினேன் என்று நானும் நீங்களும் அந்த ஜனாசாவை பார்த்து பேசக்கூடிய மனிதர்களாக இருந்தால், நானும் நீங்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் தோழரை. அந்த ஜனாசாவாக நான் இருந்தால் அல்லது அடுத்தது என்னுடைய ஜனாசாவாக இருந்தால், இந்த மறுமைக்காக மண்ணறைக்காக நான் சேகரித்தது என்ன? நான் எதனை சேகரித்து வைத்திருக்கின்ற கேள்வியை நான் தினம் கேள்வி கேட்டுக்கொண்டால் அடுத்தவனைய மானத்தை போக்க மாட்டோம் தோழர்களை. இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மனிதர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் இரகசியமாக விசாரிப்பான். சில மனிதர்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? இரகசியமாக விசாரிப்பான். இந்த உலகத்தில் பிறந்த ஆதம் வரைக்கும் இறுதியாக வந்த கடைசி மனிதர் வரைக்கும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கின்ற பொழுது சில மனிதர்களை அல்லாஹ் எடுத்து என்ன செய்வான்? யாருக்கும் தெரியாமல் எந்த மனிதனுக்கும் தெரியாமல் இரகசியமாக அல்லாஹ் விசாரிப்பான். இரகசியமாக விசாரிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அவன் செய்த சிறிய பாவங்கள், அவன் இந்த உலகத்தில் செய்த சிறிய பாவங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எடுத்து காண்பிப்பான். அப்பொழுது அந்த மனிதன் அந்த பாவங்களை பார்க்கின்ற பொழுது நினைப்பான், இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. இந்த சிறிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் எனக்கு எடுத்து காண்பிக்கின்றானே, நான் செய்த பெரும் பாவங்கள் இருக்கின்றதே, என்னுடைய நிலைமை முடிந்து விட்டது, என்னுடைய கதை முடிந்து விட்டது என்று அந்த மனிதன் எண்ணிக்கொள்வான். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ சொர்க்கம் செல்லப்பா, நீ சொர்க்கத்துக்கு சென்று விடு என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்த்து கேட்பான், யா ரப்பே, நான் செய்த சிறிய பாவங்களே தானே யா ரப்பே நீ விசாரித்தாய், நான் செய்த பெரும் பாவங்கள் இருக்கின்றதே, அநியாயங்கள் அக்கிரமங்கள் இருக்கின்றதே, இதை பற்றி நான் கேட்கவில்லை என்று கேட்டபொழுதும் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த மனிதனை பார்த்து நீ சொர்க்கம் செல்லப்பா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவுக்கு சிரித்து இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் யார் ஒரு அடியான் இன்னொரு அடியானுடைய குறையை மறைப்பானும் அவனுடைய குறை அல்லாஹ் மறுமையில் மறைப்பான். மன் சதர முஸ்லிமன் சதர அல்லாஹு யௌமுல் கியாமா. இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய குறையை இந்த உலகத்தில் மறைப்பான் என்று சொன்னால்,
நாளை மறுமையில் இந்த அடியானுடைய குறையை அல்லாஹ் மறைப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது சில மனிதருடைய குறைகளை நீ மறைத்து வாழ்ந்தாயே, சில மனிதர்களுடைய குற்றங்களை மறைத்தாயே, சில மனிதர்களை மன்னித்து வாழ்ந்தாயே. இதன் காரணமாக உன்னுடைய குற்றங்குறைகளை நான் மறைத்து விட்டேன், மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கம் செல் என்ற செய்தியை அல்லாஹ் அந்த அடியானுக்கு சொல்வான் என்ற செய்தியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். கண்ணியமான ஈமானியர்களே, இந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எங்களுடைய குடும்பம், எம்முடைய சமூகம், எங்களுடைய ஊர்வாசியில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய நாம் செய்த பட்டியல் விரிக்கப்பட்டு நீ இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாய் என்று அல்லாஹ் எங்களுடைய பட்டியலை விரித்தால் சிந்தனை செய்து பாருங்கள் தோழர்களை. அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அந்த விசாரணை நடக்கக்கூடிய அந்த நாளில் யாருக்கும் தெரியாமல், எந்த நபிமார்களுக்கும் தெரியாமல், எங்களுடைய குடும்பங்களுக்கு தெரியாமல், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியாமல், எங்களுடைய சமூகங்களுக்கு தெரியாமல் எங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பிறருடைய குறையை மறைக்க வேண்டும் தோழர்களை, பிறருடைய குறையை மறைக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் மறைத்து வாழ்வோம் என்று சொன்னால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை அழைத்து நீ இப்படியெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கின்றாய், இப்படியெல்லாம் இறைவனுக்கு மாற்றமாக வாழ்கிறாய், இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று தனிப்பட்ட முறையில் அவனுக்கு சொல்லுங்கள். அவனை சமூகத்திலே கேவலப்படுத்தாதீர்கள், அசிங்கப்படுத்தாதீர்கள். இது முஸ்லீமுடைய பண்பல்ல, இது முஸ்லீமுடைய அழகான பண்பல்ல. ஆகவே நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நல்ல மனிதனாக வாழ வேண்டும், அடுத்தவனுடைய உரிமைகளை மதிக்க வேண்டும், அடுத்தவனுடைய மானத்தை மதிக்க வேண்டும், அடுத்தவனுடைய சொத்து செல்வங்களை மதிக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.